Hello friends, welcome to South Indian Culinary YouTube channel. இன்னைக்கு நம்ம கோதுமை வச்சு ரொம்ப ஈஸியா ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போறோம். இது செய்யறது ரொம்ப சிம்பிள். வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு தேவையான பொருள் 1 கப் அளவு கோதுமை மாவு, 1/2 கப் பவுடர் சுகர், நார்மல் சுகர் மிக்ஸில அரைச்சு வச்சிருக்கேன். இதோட 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. நெய் அப்படி இல்லைன்னா வெண்ணெய் கூட சேர்த்துடலாம். கொஞ்சமா உப்பு சேர்த்துக்குங்க. இதை சேர்த்து இதை நல்லா கலந்து விட்ட பிறகு இதுல தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். தண்ணி சேர்க்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்குங்க. ரொம்ப அதிகமா சேர்த்தீங்கன்னா இதுல சுகர் நம்ம சேர்த்துருக்கிறதுனால மெல்ட் ஆகும். ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இந்த அளவுக்கு மாவு வந்து சாஃப்டா பிசைஞ்சுக்குங்க. பாருங்க, மாவு இது மாதிரி இருக்கணும். இப்போ இதை உருட்டுறதுக்காக ஒரு கட்டையில லைட்டா வந்து மாவு தூவிக்குங்க. நான் வந்து ரொம்ப பெருசா இருக்கிறதுனால 2ஆ கட் பண்ணி ஒரு பாதி மட்டும் எடுத்துக்கிறேன். இதை எடுத்து நம்ம இதை உருட்டிக்கலாம். இது ரொம்ப மெலிசா வந்து நம்ம உருட்டக்கூடாது. கொஞ்சம் வந்து திக்கா இருக்க மாதிரியே பார்த்துக்குங்க. பாருங்க, இந்த அளவுக்கு வந்து சைஸ் இருந்தா போதும். இதை இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இந்த சைட்ல இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிட்டு இந்த ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு வந்து நான் கொண்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நமக்கு எந்த ஷேப் வேணுமோ கட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் வந்து ஸ்கொயரா கட் பண்ணிக்கிறேன். நீங்க ஸ்கொயரா கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டைமண்ட் ஷேப் கட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு மூடி வச்சு நம்ம ரவுண்டா பிஸ்கெட் மாதிரி கூட கட் பண்ணிக்கலாம். பாருங்க, இது மாதிரி வந்து கட் பண்ணிக்கிறேன். இந்த சைஸ் வந்து போதும். இது மாதிரி எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம எண்ணெயில பொரிச்சிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இதுல சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விடுங்க. எண்ணெயில சேர்த்துட்டு நல்லா மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம் வைக்க வேணாம். மீடியம் இல்லைன்னா லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்க. அப்போ வந்து எல்லா சைடும் நல்லா ஈவனா வந்து குக் ஆகி வரும். பாருங்க, சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா ஈஸியா நம்ம வீட்டில் செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபி. கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு உங்க ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சவுத் இந்தியன் கல்னரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.